திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவம் 4ஆம் நாள் விமரிசையாக நடைபெற்றது. அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் பட்டு பாவாடை உடுத்தி பாவை வடிவிலான பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆழியார் மங்கரை வனப்பகுதியில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழ்விடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டுக்கான வரையாடுகள் கணக்கெடுப்பு பணியை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து தொடங்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையை கடத்த முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் 1.5 வயது பெண் குழந்தை உடல்நலக்குறைவால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தது. அப்போது பள்ளிக்குண்டா பகுதியைச் சேர்ந்த நியாஸ் என்பவர் குழந்தையை கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பொதுமக்கள் அவரை பிடித்து காவல் நிலையத்திடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லக்கூடிய சாலையில் புலி சென்ற காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லும் சாலையில் குரங்குகள், மான்கள் சத்தமிடுவதை கேட்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தினர். அப்போது வனப்பகுதியிலிருந்து மெதுவாக வந்த புலி சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. திண்டுக்கல்லில் உணவகத்திற்கு முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. ஏஎம்சி சாலையில் தனியார் உணவகம் முன் மணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவகம் உள்ளே சென்றார். அப்போது அங்கு வந்த இருவர் போலிச்சாவியை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கல்லாச்சி என்ற பகுதியில் 17 வயது சிறுவனை பாம்பு ஒன்று கடிக்க பாய்ந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்றபோது சிறுவனை விஷப்பாம்பு கடிக்க பாய்ந்தது. நல்வாய்ப்பாக சிறுவன் நூலிழையில் தப்பினார்.